Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths chapter-8 example 8.18 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A bag contains 5 blue balls and 4 green balls. அப்ப given data corresponding எழுதலாம். அப்போ number of என்ன பால்மா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க? blue balls இல்லையா? அப்ப எழுதலாம். blue balls அது வந்து blue ball இல்லையா? so n of b ன்னு கொடுக்கலாம். n of b equal to 5. அதே மாதிரி என்ன கொடுத்திருக்காங்க? green ball வந்து 4 இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்ப number of green balls n of g ன்னு கொடுக்கலாம். green இல்லையா? so n of g ன்னு கொடுக்கலாம். 4 ன்னு இருக்கு. ஓகேமா? என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். A ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is first option வந்து blue, second option வந்து not blue. சரியாமா? not blueனா green அர்த்தம். தமிழில் பார்த்துடலாம். ஒரு பையில் 5 நீல நிற பந்துகளும் 4 பச்சை நிற பந்துகளும் உள்ளன. பையிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. எடுக்கப்படும் பந்தானது நீளமாக, செகண்ட் ஆப்ஷன் வந்து நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஓகே, சிம்பிள் தாமா. இப்போ நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பால் எழுதலாம். சரியாமா? டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்ன வரும்? n of s equal to n of b plus n of g. புரியுதாமா? அப்போ 5 plus 4 equal to 9. அப்போ அந்த பாஸ்கெட்டுக்குள்ள மொத்தம் எத்தனை பால்மா இருக்கு? 9 பால். அதுல 5ங்கிறது வந்து ப்ளூ, ரிமைனிங் 4ங்கிறது கிரீன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க? ப்ளூ. ஓகேமா? நீளமாக. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ப்ளூ பால்ஸ். ஓகேமா? மீனிங் என்ன புரியுதாமா? P-னா probability of getting blue balls. அதான் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன வரும்? P of B equal to N of B by N of S. நமக்கு N of B என்ன இருக்குது? 5. 5 by N of S எத்தனைமா இருக்குது? 9. இதான் வந்து அதாவது 9 சான்ஸில் 5 சான்ஸ் வந்து நமக்கு தட் இஸ் ப்ளூ பால் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேமா? அடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். அதாவது P of getting not blue. ஓகேமா? அப்படி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கம்மா. P ofனா ப்ராபபிலிட்டி. P of getting not blue balls. அப்போ மீனிங் என்னம்மா? நமக்கு தெரியும் அந்த பேஸ்கெட்டுக்குள்ள ப்ளூ பாலும் க்ரீன் பாலும் மட்டும்தான் இருக்குது. அப்போ ப்ளூ இருக்கக்கூடாதுன்னா அப்போ என்ன பாலாக இருக்கும்? அதோட மீனிங் என்னன்னா க்ரீன் பால். சரியா? நாட் ப்ளூன்னா என்ன அர்த்தம்னா க்ரீன்னு அர்த்தம். க்ரீன் கலர் பால்னு அர்த்தம். இப்போ நம்ம எழுதலாம் P of G equal to ஃபார்முலா என்னது? n of g divided by n of s. n of g என்ன இருக்குது நமக்கு? 4. 4 by n of s டோட்டல் எத்தனைமா? நமக்கு 9. அப்போ 4 by 9. ஓகே, புரியுதாமா? இதை வந்து P of getting not blue. ப்ளூ இல்லைனா க்ரீன் அர்த்தம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம இன்னொரு முறையில் கூட பண்ணலாம். அதை நீங்கள் 6 தேவைப்பட்டு எழுதிக்கோங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ P of g equal to என்னமா? P of g நம்ம எப்படி எழுதலாம் பார்ப்போம். அதாவது P of என்னதுமா? இது ப்ராபபிலிட்டி ஆஃப் இது b இல்லையா? ப்ளூ ப்ளஸ் b ஆஃப் g சேர்ந்தது தான் என்னது? 1. புரியுதா? P of b ப்ராபபிலிட்டி ஆஃப் bயும் ப்ராபபிலிட்டி ஆஃப் gயும் சேர்ந்தது தான் நமக்கு 1. இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் bங்கிறது இருக்குது இல்லையா? அப்போ P of g வேணும்னா 1 மைனஸ் P of b. புரியுதா? அதாவது 1 மைனஸ் P of b எவ்வளவு? நமக்கு 5 by 9 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தால் 4 by 9 வரும். ஸோ நமக்கு ரெண்டுமே கரெக்டு தான். புரியுதாமா? ரெண்டே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். அப்போ P of G equal to 1 minus P of B நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேமா? தட் இஸ் P of G டேஷ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி தான், ரெண்டுமே சேம் தான். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 5 by 9 and 4 by 9 கிடச்சிருக்கு. ஓகேமா?